நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 8/9/2024, அதாவது ஆவணி மாதம் 23ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை, பஞ்சமி திதி, சுவாதி நட்சத்திரம் சாயங்காலம் 3:31 வரை, அதற்கு மேல் விசாக நட்சத்திரம். சந்திராஷ்டமம் மீன ராசிக்காரங்களுக்குடையது. ராகுகாலம் சாயங்காலம் 4 to 6, யமகண்டம் மத்தியானம் 12 to 1, நல்ல நேரம் 7:45 8:45 வரை காலை, சாயங்காலம் 3:15 4:15 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம், அதாவது போடக்கூடிய சர்ட்டினோட கலர் பிங்க் அல்லது மெரூன். தவிர்க்க வேண்டியது ப்ளூ அல்லது பிளாக் கலரை. சாப்பிட்றது உளுந்த வடை, புளியோதரை, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டா இன்றைய பொழுது மனசு ஓரளவு சஞ்சலம் குறைவாக இருக்கும். நண்பர்களே, நம்ம இந்த ஜோதிட பாடத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டாக சொல்லிட்டு வரோம் இல்லையா? இப்போ மாந்திங்கிற கிரகம், அதாவது உபகிரகம் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன்கிறத சொல்லிட்டு வரேன். இப்போது 10, 11, 12 ஆகிய வீடுகளில் மாந்தி இருந்தால் என்ன பலனை செய்யுங்கிறத பார்க்கலாம். இப்போ 10ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் அவர் நன்மையைத்தான் தருவார். அந்த ஜாதகர் ரொம்ப புண்ணியம் தரக்கூடிய செயல்களை செய்கிறவராக இருப்பார். புண்ணியம் கிடைக்கும் அவருக்கு. அதே சமயத்தில் மான இனத்துக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. ஜெயிக்கணும்னா எதனாலும் மோட்டு மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பார். ஸோ வெற்றியையே அவர் நோக்கமாக உள்ளவார். அதே சமயத்தில் புண்ணியம் தரக்கூடிய செயல்களை கூட செய்து தனது பெயரை நிலைநாட்டி கொள்வார். 11ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் நல்ல பிள்ளைகள் பிறப்பார்கள். பிள்ளைகள் மூலம் அவருக்கு டென்ஷன் கிடையாது. பிள்ளைகள் மூலமும் கூட பார்ப்பா அந்த ஆளோட பிள்ளை என்ன மாதிரி இருக்கிறான் அப்படின்னு பிள்ளைகளாலேயும் நல்ல பேர் வரக்கூடிய அமைப்பு உடையவராக இருப்பார். இவர் சிறந்த புகழை பெறுவார். எவ்வளவு இருந்தால் கூட எளிய உடை, ரொம்ப படாடமாக ஆடம்பரமாக இருப்பார். சிம்பிளாக இருந்துக்கிட்டு இருப்பார். ஸோ ரொம்ப எளிமையாக காணப்படுவார், புகழை பெறுபவர். அடுத்து 12ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் இவருக்கு அந்த வெளி உலக செய்திகள் அதை தெரிஞ்சுக்கணுன்னா எதுலேயும் விருப்பம் கிடையாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம குழந்தை, நம்ம குட்டி, நம்ம குடும்பம்னு இருப்பாரே தவிர பிற செய்திகளை அறிந்து கொள்வதில் ஆர்வம் இன்மை, அறிந்து கொள்ள வேண்டாம்னு தான் நினைப்பார். அதே சமயத்தில் செலவு, அதிக செலவாளி, காசை தாம்தும்னு செலவு பண்ணிடுவார். எவ்வளோ வருமானம் வந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்காது. நண்பர்களே, இப்போது இந்த மாந்தியை பற்றி பார்த்தாச்சு, கிரகங்களை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தால எந்தெந்த திதிகளில் பிறந்தால் எப்படி, என்ன கிழமைகளில் பிறந்தால் எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இன்றைய பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு இன்றைய பொழுதில் தொழிலில் மேன்மை. அப்போ தொழில் நல்லா நடக்குது, தொழிலில் மேன்மை உண்டாகிறது. நண்பர்களால் உதவியும் ஆதாயமும் கிடைக்கிறது. மனைவி அல்லது தாயார் வழி சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி அந்த ஜாப் செக்யூரிட்டி கிடைக்கிறது. இப்போ ஜாப் செக்யூரிட்டி முக்கியம். ஏன்னா நிறைய பேர் அந்த காலத்தில் கவர்மெண்ட் ஜாப்னா ஜாப் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. இடையில் ஐடி ஃபீல்டு வந்தோடனே எக்கச்சக்கமாக சமைச்சுன்னா எல்லாம் ஐடி ஃபீல்டுக்குள்ளே போனாங்க. இப்போ ஐடியில் இருக்கிறவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. எப்போ வேலையை விட்டு தீக்குவாங்களோங்கிறது மாதிரி பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மேசராசிக்காரர்களே, உங்களுக்கு இப்போ ஜாப் செக்யூரிட்டி என்பது கிடைக்கிறது. அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி நடைபெற போகிறது. அடுத்து ரிஷபராசி. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் குறைகிறது. ஆயினும் வரவை விட செலவு அதிகமாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அலைச்சல் அதிகம் இருக்கிறது. இருந்தாலும் மனசில் நிம்மதி இருக்குது. ஏதோ ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், சாதிக்க போகிறோம், நம்மளுக்கு நல்ல நேரம் வரப்போகுதுங்கிற ஒரு நிம்மதி இருக்கிறது. பிரயாணத்தினால வெற்றியும் கிடைக்கிறது. குடும்பத்தினரை பற்றின கவலை இல்லை, அவங்க பொறுப்பை அவங்க பார்த்துக்கிட்டு தாங்க அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ரிலாக்ஸாக இருக்கிறீர்கள். அடுத்து மிதுன ராசி. தொழிலில் சின்ன அளவில் லாபம் கிடைக்கிது, கொஞ்சம் சின்ன அளவில் கிடைக்கிறது.
வெளியூர் பிரயாணத்தினால பெரிய அளவில் ஆதாயம் கிடைக்கிறது இல்லை. அதனால் தேவையில்லாததை தவிர்த்து விடவும். எச்சரிக்கையாக நடந்து கொண்டால் கெட்ட பெயரை தவிர்த்து விடலாம். காலதாமதமான போகிறதுனால கொஞ்சம் வேண்டாத கவலை, டென்ஷன் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து கடகராசி. மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் பழியேற்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. சிறு விபத்து வாய்ப்பு உள்ளது. அதனால் பெரிய நஷ்டமோ பெரிய காயமோ கிடையாது, சின்ன விபத்துகள். கணவன் மனைவி உறவு பற்றி அவ்வளவு சிறப்பாக கூற முடியாது. ஏன்னா வெளியே இதாக போய்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் மனத்தாங்கல் இருந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து சிம்மராசி. குடும்பத்தில் நல்லது கெட்டது கலந்தே நடக்கிறது. கனவு மனைவி உறவு மட்டும் ஆறுதலாக இருக்கிறது. தொழிலில் ஒரு மந்த நிலை டல்லாக தான் போய்கிட்டு இருக்கு, சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. கெட்டவர்களின் செயற்கையால் கெட்ட பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து கன்னியாராசி. தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கிறது. நோய் தொந்தரவிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. ஆரோக்கியம் நல்லா பிக்கப் டெவலப் ஆகிட்டு வருது, அபிவிருத்தி அடைகிறது. செல்வம் செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கிறது. குடும்பத்தில் எல்லாருமே ஓரளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். பெரிய பிரச்சனையை தொலை கொடுக்கக்கூடிய பிரச்சனை எதுவும் இல்லை. அடுத்து துளாராசி. பண வரவை விட கொஞ்சம் செலவு அதிகரித்து கொண்டே செல்கிறது. அதனால் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இது வரைக்கும் பெரிய அளவில் கடன் வாங்காததுனால அந்த கடன் பிரச்சனை மனதை வாட்டுகிறது. சுபகாரிய நிகழ்ச்சிங்கிறது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், ப்ரிலிமினரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஆயத்த கட்ட நடவடிக்கைகள் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. 1-2 விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்கிறது. அது தவிர்க்க முடியாது. அடுத்தால ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கு தவிர்த்து விடவும் அவ்வளவு நல்ல பீரியட் கிடையாது. அதனால் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து விருச்சிக ராசி. அர்த்தாஷ்டம சனியின் அந்த டாமினேஷன் ஜாஸ்தி. அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அதாவது அஷ்டம சனி, அஷ்டமம்னா 8ல் பாதி, 4ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்ல அமைப்பு கிடையாது. அப்போ அந்த சனி டாமினேஷன் நடக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏதாவது நூதன நோய்கள், அந்த சீசன் வருது இல்லையா, திடீர்னு டெங்கும்பாங்க, திடீர்னு கொரோனாம்பாங்க, புதுசாக வருது இல்லையா, நூதன நோய்கள் பற்றி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள். அடுத்தால மனச்சோர்வுக்கு இடம் தர வேண்டாம். மனச்சோர்வு என்னடா எதுவுமே ஸ்பீடாக போக மாட்டேங்க, டல்லாக இருக்குங்கிறது மாதிரி மனச்சோர்வுக்கு இடம் தராமல் தெய்வ சக்தியின் மீது நம்பிக்கை வையுங்கள். மனைவியின் ஆதரவு தைரியத்தை கொடுக்கிறது. ஸோ அந்த கடவுள் கிருபையினால் எல்லா நெகட்டிவ்லேருந்து தப்பித்து கொள்ளலாம், பயப்பட வேண்டாம். அடுத்து தனுசு ராசி. விரோதிகள் அழிகிறார்கள்னா அப்படின்னா உங்களோட பகைவர்கள் செய்யும் முயற்சிகள் பலனற்று போகின்றன. குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் தோன்றும் வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் வெற்றி ஓகே. உத்தியோகத்தில் மாற்றம் அல்லது பதவி உயர்வு உண்டாக போகிறது. கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கிறது. அடுத்து மகர ராசி. துன்பங்கள் சிறிதாக குறைகிறது. மனக்கவலைகள் அகன்று விடுகிறது. வீண் செலவு, வீண் அலைச்சல் மாத்திரம் குறையலை. அதாவது கூட்டு தொழிலில் மாத்திரம் அல்லது அந்த கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேற்பதவி, அதாவது எதிர்பாராத விதமாக உங்களோட மேலதிகாரிகள் பதவி உயர்வு, அதாவது ப்ரமோஷன் மாதிரி உங்கள் இதோட பெரிய பதவி உங்களுக்கு கொடுக்கிறார்கள், ரெக்கமெண்ட் செய்கிறார்கள். பொருள் வரவு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ட்ரேடிங்கில் ஓரளவு லாபம். இந்த அலைச்சல் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. வேறு ஒன்றும் பெரிய அளவுக்கு நெகட்டிவ் பிரச்சனைலாம் கிடையாது. அடுத்து கும்பராசி. நண்பர்கள் உறவினர்களுடன் விரோதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தி தான்.
அடுத்தால வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவு தொழிலில் முன்னேற்ற கதி அடைகிறது. அடுத்தால வந்து வேண்டாத உறவினர்கள், அதாவது நீங்கள் எவ்வளவு செஞ்சாலும் அவங்க வந்து உங்களை குறை சொல்கிறதே வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் சிறிது எச்சரிக்கையாக இருங்கள். மனைவியின் ஆலோசனையை கேட்டு நடங்கள். மீனராசி, இன்னைக்கு வந்து சந்திராஷ்டம தினம். அதனால் வந்து புதிய முயற்சிகள், தூரதேச பிரயாணம், வெளியூர் போகிறது, ட்ரேடிங்கு, முக்கிய பிரமுகளை சந்திப்பது இவற்றை தவிர்த்து விடவும். சனி பகவான் இதுவரை கொடுத்து வந்த கஷ்டங்களை விலக்கி கொண்டு நன்மையை செய்ய ஆரம்பித்து விடுவார். அதனால் வந்து குலதெய்வ வழிபாடு முக்கியம். குலதெய்வத்தை வணங்கி வாருங்கள். சனியினோட தொந்தரவுகள் அத்தனையும் விலகி நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.